ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவருக்கு 2 பசங்க. அந்த செல்வந்தர் இறக்கும் தருவாயில் ஒரு விசித்திரமான உயில் எழுதினார். அவரோட உயில்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? உங்க 2 பேருக்கும் ஒரு பந்தயம். நீங்க 2 பேரும் ஊர் எல்லையில இருக்கிற அந்த ஆலமரத்தை உங்க குதிரையில போய் தொடணும். ஆனா ஒரு கண்டிஷன். யாருடைய குதிரை கடைசியா அந்த மரத்தை தொடுதோ அவனுக்கு தான் என்னோட முழு சொத்தும் சேரும். இதுதான் அந்த நிபந்தனை. 2 மகன்களும் குழம்பி போயிட்டாங்க. ஏன்னா ஜெயிக்கணும்னா மெதுவா போகணும். ஆனா 2 பேருமே மெதுவா போனா பந்தயம் முடியவே முடியாது. 2 பேரும் தங்களோட குதிரை மேல உட்கார்ந்துட்டு நகராம ஒருத்தர் பார்த்துக்கிட்டே பல மணி நேரம் அங்கேயே சிலையாட்டம் நின்னுட்டாங்க. அப்போ அந்த பக்கமா வந்த ஒரு பெரியவர் இவங்க கவலைய புரிஞ்சுக்கிட்டு 2 பேர்கிட்டயும் நெருங்கி போய் அவங்க காதுல ரகசியமா 2 வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த செகண்ட் அந்த 2 பேரும் மின்னல் வேகத்துல குதிரையை தட்டி விட்டுட்டு ஆலமரத்தை நோக்கி ஓடுனாங்க. அப்படி அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா? குதிரைகளை மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னார். அதுல என்ன இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இப்போ தம்பி ஓட்டுறது அண்ணனோட குதிரை, அண்ணன் ஓட்டுறது தம்பியோட குதிரை. இப்ப அண்ணன் வேகமா போய் மரத்தை தொட்டா அண்ணன் ஓட்டுற தம்பியோட குதிரை தான் முதல்ல மரத்தை தொடும். அப்போ அண்ணனோட குதிரை தானாவே கடைசியா வரும். இதனால அண்ணன் ஜெயிச்சு சொத்தை அடைய முடியும். இதத்தான் தம்பியும் யோசிச்சான். அதனால 2 பேரும் ஒருத்தர் முந்திக்கிட்டு அடுத்தவனோட குதிரைய வேகமா ஓட்டிக்கிட்டு போனாங்க. பிரச்சனை ஒண்ணுதான். ஆனா நம்ம பாக்குற கோணம் மாறினா தீர்வும் மாறும். இந்த பெரியவரோட ஐடியா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.